உருப்பம் சின்ன இதான் சின்ன ஜிலேபி நகந்திர சின்ன ஜிலேபி ஏதோ உங்களுக்கு வந்து கால் வந்து ஊற்றப்பட்டிருந்தா உண்மைதான். நிறைய ஒரு ஃபோன் பண்ணி கேட்டு எனக்கு வந்துட்டு ஆனால் நல்ல காலம் படிக்கல அதே கூட நாங்கள் கண்டபடியா இல்லாட்டி என்ன பானியெல்லாம் நல்ல வடி ஒட்டி பிடிச்சி கட்டி சாப்பிடவும் அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நான் அம்மு. நாங்கள் எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் எங்களுடைய வீட்டுக்குள் வந்துட்டோமே. எங்கெல்லாம் போய் நின்ற நாங்கள் எங்கெல்லாம் போய் நின்ற நீங்கள் கனகான சம்பவம் எல்லாம் செஞ்ச நீங்கள் எனக்கு இன்றைக்கும் போன இடத்து சொன்னீங்கன்னா அம்மு கேசரிய ஊத்துறா. அவ வந்து மேல செய்யாம கீழ் அடுப்புல வச்சு செஞ்சு பெரிய சட்டிக்குள்ள செய்யறேன். சின்ன சட்டிக்கு செஞ்சுதானா எல்லாம் மூத்து போட்டுட்டு தான் அதை வந்து மேல வச்சு செய்ய உங்களுக்கு கால் வெள்ள ஊத்தினா என்ன கட்டம். உண்மையா தான் நானே பயந்தேன். உண்மைக்குமே அது என்ன நடந்தேன்டா சட்டியும் கொஞ்சம் பிரச்சனை அதுல வச்சு இப்படி மசிச்சேன். நான் அந்த இது ரவ கரையோன்னு தான் அதுக்காடி இப்படி கிளறி கொண்டு டொக்கோடு தண்டி நான் தீர்ச்சியே விட நான் சடிக்காக எனக்கு மேல ஊத்து போட்டிருக்கோண்டு. அதுதான் உண்மையிலேயே நேசித்த உறவுகள் வந்து எடுத்து சொன்னீங்கன்னா அம்மு வந்து அவதானமா சமையலை வந்து செய்யட்டுமா, மேலே வந்து செய்ய வேணாமா, கீழே இருந்து செய்யட்டுமா, வேண்டா ஊத்துப்படையக்க உங்களுக்கு வந்து கால்வல்ல ஊத்துப்பட்டிருந்தா உண்மைதான். ஏண்டா நிறைய உறவுகள் போன் பண்ணி கேட்டு மற்றது அனிதாவாக்கள் குட்டியை நாங்கள் எல்லாரும் வீட்டை போக என்னண்டு ஊத்தினதே ஊத்தினீங்க. நான் சொன்ன என்ன செய்யறா இன்றைக்கு பிழைச்சி போட்டு ஆனா பிழைச்சாலும் பிறகு நல்லா வந்ததுன்னு கேசரி கேசரி நல்லா வந்தாலும் ஆபத்து போட்டீங்களே. அதுதான் நிச்சயம் ஒரு கவலை. ஆபத்து தான் என்ன செய்யறது ஒன்னும் செய்யலாம் போயிட்டு என்ன செஞ்சுறேன். பின்ன உண்மைக்குமே நாங்கள் அங்க இங்க எல்லாம் தெரிஞ்ச ஒரு மாதிரி வீட்டுக்கு வந்துட்டோமே. ஒவ்வொரு நாளும் இரவுல வீட்டுக்கு வாரினாங்க வீடியோக்கு வந்துட்டோம். வீடியோக்கு வந்து இப்போ சும்மா உண்மையிலேயே வேணுமா மக்கள் வந்து சும்மா ஒரு ஃபன்னா போச்சு. இந்த தனியா எடுக்கதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. 2-3 நாள் அங்க எடுத்தபடியா உண்மைக்குமே சந்தோஷமா இருந்துச்சு. பெம்பலா இருந்துச்சு. மாமாக்கள் எல்லாம் கேட்க இன்றைக்கு 2 பேர் மட்டும் கொஞ்சம் கோழியா தான் கிடக்கு. என்ன செய்யற என்ன செஞ்சுறேன் நாங்க ஒவ்வொரு நாளும் தாங்களா தொடர்ச்சியா புளிய போடணும். கரெக்ட். பின்னே என்ன அடியாதான் வேணும் இறங்க போட்டா. அப்ப உண்மைக்குமே இப்ப நாங்க நிறைய கதைக்காம நீங்க வந்த நீங்களே சொல்லுங்க அப்போ அதான் என்ன ஓட்டு பால தெரியும். என்ன சாமான் எடுத்து வச்சுக்கீங்க, இந்த அகப்பு எடுத்து வச்சுக்கீங்க, இந்த பொலித்தீன் எடுத்து வச்சுக்கீங்க, ஏதோ கணக்க சாமான் எடுத்து வச்சுக்கீங்க. ஆனா என்ன தெரியாம வீடியோக்கு போ வந்த நீங்க சத்தியமா உண்மைக்குமே எனக்கு தெரியாது. எப்படி இப்படித்தான் நான் தான் வீடியோ எடுக்கணும் கூடாதான் தான் எல்லாரும் வீடியோ வரனா சரியான உண்மைக்குமே பாத்தீங்க இன்றைக்கு ஒரு இனிப்பு தான் செய்யணும். இவ்வளோத்தையும் வச்சு கொஞ்சம் பண்ணுங்க இனிப்புன்னு மட்டும் தெரியுது. ஏன் சொல்லுங்க இந்த பொலித்தீன் எங்க கண்ணு சொல்லுங்க கேக்கு பையக்க வந்த பொலித்தீன் கேக் அடிக்கிறோம் அதுக்குள்ள வந்த பொலித்தீன் பொடி எனக்கு தெரிஞ்சுட்டு இனிப்பு உண்டு. இந்த கரண்டியையும் பார்த்தோன்னே இங்கே லட்டடிச்சு தட்டுவல் இதுகளை பார்த்தோன்னு இதை இனிப்பு தான் செய்யப்படுறாரு. ஆனா என்ன இனிப்புன்னு தெரியாது. யோசிக்கவே மாட்டீங்க என்னென்ன யோசிக்கிறது. இதுல ஒரு பொருள் உடக்கு அதுல சின்ன சின்ன பொருள் உடக்க நான் யோசிக்கிறது ஒட்டியோர பொருள் மட்டும்தான் கிடக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரிக்கு பின்ன வீடியோக்குள்ள போய்தான் சொல்லலாம் பொருள். அதான் உண்மைக்குமே அப்ப நாங்க இன்றைக்கு இனிப்பு தான் செய்ய போறோம். ஆனா இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யப்போம். அப்ப நாங்க என்னன்ட்டு பாக்குறது முன்னுக்கு உங்க சேனலுக்கான ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்க போடுற வீடியோ உடனுக்குடனே வேணும். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். நுழம்பு போல இப்படி அடிக்கூடாது, இப்படி அடிக்கணும். ஆனா இப்ப நுழம்பு இல்லைன்னா அப்படி குத்தி போட்டு இங்க செந்துறேன். அதே நேற்று நடந்த சம்பவம் பார்த்தேன். நீங்கள கைய பொங்கிட்டு என்னமா வந்துட்டு தெரியுமா. ஆனா அப்படி இருந்து நாங்க சிக்னல் பூசினாங்க. இங்க உண்மைக்குமே சரிக்கும் வேலை. நேற்று எதுனா மாமாவுக்கு முட்டையை வச்சு கொடுக்க என்ன நடந்த நானே கைய வச்சு என்ன சொல்லுங்க இதான் புட்டுப்பானை முட்டை என்ன சுடு தண்ணி வச்சு முட்டை வச்சுக்கிறாங்க. முட்டையை எடுத்து இந்த டிஷுக்கு வச்சாச்சா வச்சு என்ன செஞ்சோம் முட்டை எடுக்கிறதுக்கு இப்படி கொண்டே கையை வச்சுவா. முட்டை உடைக்கிறது இந்த கையை கொண்டு இங்கே வச்சுதான் பானையில சுட்டு. அதான் பெரிய சம்பவமா நடந்ததா. அதான் நடந்த சம்பவம். சரி நாங்க அதெல்லாம் முடியாட்டோம். எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு சில நேரம் இப்படித்தான் காயங்கள் வரும். அப்ப நாங்க ஒரு விஷயம் உண்டு.
நேற்றிரவங்களுக்கு ஒரு 10 மணி போல படம் பார்த்து கொண்டிருக்கீங்க. என்ன நடந்தது? ஓ இந்த கடவுள் அதை சொல்ல போகவே மாட்டாங்கடா. அது என்னன்னு பாத்தீங்கடா, என்ன பேர் அதுக்கு? அந்த சோப்பு கலர்ல இருக்கு, நீளம் மட்டத்தோளோ அந்த இது இவ்வளவு நீளமா இருக்கு. மட்டத்தோல் வந்து என்ன சொல்றேன்னு வந்தா, நான் வந்து போன் வச்சு படம் பார்த்து கொண்டு அம்மும் பார்த்து பக்கத்தை படுத்து போன் பாட்டு படம் பார்த்து கொண்டு இருந்தாங்க. என்னடா ஒன்று ஊர்ற மாதிரி கிடக்கு. நான் சரமாக்க வந்துட்டு சரத்தை தட்டி விட்டேன். சரம் தான் உண்மையில இரவுல கட்டி விட்டேன். சரத்தை தட்டி விட்டுட்டு திருப்பி என்னடா துடையில ஊர்ற மாதிரி கிடக்குன்னு போன் லைட் அடிக்கிறேன். அந்த நேரம் பார்த்து லைட் அடிபடாத பேசி பேசி லைட் அடிச்சு ஒரு மாதிரி தட்டிட்டேன். காணையில ஒழுங்கு இஞ்சால வந்து அம்மா சொன்னா நம்ம ஒழுங்குங்க படுக்கையில் இன்னும் தெரியலையேன்னு சொல்ல அம்மு ஒழும்போ அம்முண்ட மேட்லேருந்து இப்படியே ஊந்து வர அம்மு இப்படி சட்டையை உதற கீழே பொழுது மட்டத்தில் உடம்புல இருந்து ஊந்து வந்து கடைசியில நான் உதறி இதண்டினா. ஆனா நல்ல காலம் ஜோதிச்சு பாருங்க, கடிக்கல அதே விட நாங்கள் கண்டபடியா இல்லாட்டி காதுக்குள்ள போயிருந்தா அதுக்கு பிறகு மாறிக்கிட்டு கடிச்சிருந்தா பாருங்க புரு என்ன கடிச்சேன்னு தெரியாது. கடிச்சாலும் காப்பாற்றலாம், சில டைம் காதுகளுக்கு போறது பயம் தெரியுமோ. உண்மைக்குமே நாங்கள் வந்து படுக்கையிலேருந்து எல்லாமே உதறிக்கிறாடி திருப்பி தான் ஃபுல்லாவே எல்லாம் போட்டு கிடக்குனா. என்ன சம்பவம் வந்தா சிவர் வந்து பூச்சி இல்லை தாங்க உள்ளுக்குள்ள வெளியில இல்லாட்டி உள்ளுக்குள்ள எல்லாம் பூச்சி இல்லை தாங்க. வெளியால் ஏறி வந்து உள்ள இறங்கித்தான் இந்த பிரச்சனை வந்து உள்ளுக்கு வந்து நின்று இருக்கீங்க. சிவர் எல்லாம் வந்து ஏறல தானே என்ன சொறுசொறுப்பு பூசினா வழுக்கும் தானே அவியலுக்கு. அதான் பிரச்சனை. அப்ப அவியல் வந்து ஏறித்தான் வந்து போனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உடம்புல வந்து மட்டத்தாலோ அப்படி ஒன்றுமே நான் நினைக்கல. நான் நினைக்கிறேன் இந்த ஃபேனும் இருக்கு தானே காத்துக்கு சரந்தானாக்கும் பறக்குதாக்கும்னு நான் நினைச்சுக்கொண்டு சரத்தை உதற திருப்பி ஊறத்தான் நான் நினைக்கிறேன். என்னடான்னு தான் போனே பேசி ஒழுங்கு டக்குன்னு ரங்கி இதென்ன அப்புறம் தெரியும் மட்டத்தில் வெளியே அம்மு குளறி கொண்டு ஓடி வந்துட்டேன். சத்தியம் பயந்து ஓட்டேன். சரி அப்ப நாங்க நிறைய கதைக்க அந்த மட்டத்துல நாங்கள் அடிச்சா கொள்ளையில அதுலயும் சந்திரன் தேர்றாரு நாய்த்தானே எனக்கு நிற்கும் அப்படிதான் நான் சந்திரன் காலம் மட்டத்தில் வர கடிச்சாலும் வர அளவு போக மாட்டேன். ஒரு அரை மணிச்சாலத்து கூட தேடிடா புள்ள சிவர் இந்த ஓட்டையல் மாதிரி தானே கிடக்கு. அந்த சந்தோல் பூசாதபடியா தேடி பார்த்தான் அம்புடையில அம்மும் கடைசியா பேசிட்டா. அது போட்டுதாக்கும் நீங்க கிடாங்க நாங்க கட்டில எல்லாம் கொஞ்சம் மிரக்கி ஓட்டுதான். ஏன்னா உண்மைக்குமே கட்டில அந்த சைட் தெரிந்தாங்க அப்ப அதனால வந்திருக்கும். அப்ப செந்துரனு பையன் செஞ்சுன்னா அரைக்கி கட்டில விட்டுட்டு இருப்பாமான்னு சொல்லி சரியா நானும்ப்பா சரியான்னு விட்டுட்டேன். அப்ப நாங்க சரி அதை விடுங்க முடிஞ்ச கதை அத சொன்னாங்க. சரி நாங்கள் இனி இன்றைக்கு அப்ப என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா உண்மைக்குமே இது கோயில் வெள்ள கூட விற்கிறது இனிப்பானது. இப்ப சொல்லுங்க பாப்பா. ஒவ்வொரு நாளும் வாங்குறாங்க பூஞ்சிக்கு அடுத்தது தேன்குழல். அதாவது இங்க எல்லாரும் தேன்குழல் சொல்ற இடம். சில பேர் ஜிலேபி என்று சொல்ற வேணும். நாங்க இன்னைக்கு 2 மட்டும் தான் எங்களுக்கு பேர் தேன்குழல். அப்ப நாங்க இன்னைக்கு தேன்குழல்லாம் செய்ய போனோம். இருந்தேன்னா ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சா போன் பாவம் வேண்டுமே வருதான் ஆனா அது நல்லா வந்துச்சு. அடுத்தது தேன்குழல். அப்ப நாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன்னு பாப்போம். இங்க பாருங்க பாத்தீங்கன்னா இது கோதுமைமா பச்சை தான். இது பாத்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ், இது கலரிங், பேக்கிங் சோடா, இது என்ன எடுத்து வச்சிருக்கேன் ஏன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கேன். மஞ்சள் தூள் மாறி எடுத்து வச்சிருக்கேன். இது இங்கால சீனி, இது எண்ணெய். இங்கால பாத்தீங்கன்னா இதுல நாங்க தேன்குழல் பொரிக்க போறோம். இது சீனி பானி காய்ச்ச போறோம் கரண்ட் அடுப்புல. இங்கால பாத்தீங்கன்னா பை, அதாவது இதுதான் பேக்கெட் ஐசிங் சுகர் பேக்கெட். இதுக்கெல்லாம் போட்டு செய்ய போறோம் தேன்குழல். பாருங்க என்னென்ன வருதான். சரி அப்ப நாங்க முதற்கட்டம் என்ன செய்ய கொஞ்சம் அளக்கோணம் இல்லாது அளவுல எடுக்க போறீங்க. அந்த அளவு கப்படுங்க முன்னுக்கு நீங்கள். சரி இனி நாங்கள் இதுக்குள்ளான் அளந்துதான் இன்றைக்கு எடுக்க போறோம். இல்ல அப்படி இல்லை, இது கொஞ்சம் தெரியுமா பயம் தூக்கி கொண்டு எங்களை நேசிச்ச ஒரு உறவு தான் அனுப்பித்தான் உண்மைக்குமே. நாங்கள் உண்மைக்குமே அந்த அம்மாவுக்கு தான் சொல்லணும். நான் இதுல நாங்கள் நன்றி சொல்லுவோம். 2 கப்பு வந்திருக்கு. காணுமே கூட எடுக்கிறீங்க 2.5 கப். 2.5 கப். ஓகே 2.5 கப் எடுத்திருக்குன்னு இதுல இருந்து
இனி நாங்கள் ஒன்று எடுக்கல, கரண்டி எடுக்கல. என்னத்தை சொல்ல உங்களையெல்லாம் எடுத்தாரு எடுத்துட்டாங்க. இங்கால பார்த்தீங்கன்னா ஒன்று இன்னொன்று மடிக்கல, உப்பு மறைய எடுத்துக்கணும். செஞ்சல ஒன்று கேட்க 2-3 வேலை சொல்லுவாண்டு. இந்த கப்பியோ அந்த கரண்டியை கருப்பை கொண்டு வாங்க. உப்பு உண்மைக்குமே நாங்கள் அன்றைக்கு முதல் தடவை தான் செய்யப்போன்னு பார்ப்போம் என்ன மாதிரி வருதுன்னு. உப்பு தேடி எடுக்கவே ஒரு நாளாயிரும். இதுலேயே தெரியுது கிச்சன் பக்கம் அவ்வளோ நேசிக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உப்பும் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி லைட்டா என்ன சேர்க்கணுமே. ஓ ரைட், ஓகே. உப்பு இது அப்படிங்கோ தப்பு. அந்த கரண்டி எடுத்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா. ஓ அப்படி பேக்கிங் சோடான்னு எனக்கு தெரியாத. பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடரா? பேக்கிங் சோடா தானே? 2 உண்டு. பேக்கிங் சோடா உண்டு, பேக்கிங் பவுடர் தான். சரி, நாங்கள் பேக்கிங் பவுடரும் போட்டுட்டோம். அடுத்தது கரண்டி தாங்க வெனிலா எசன்ஸ். நான் முடிவேங்க சேவக்காரன். அடுத்தது 1 கப்பு 1 மூடி வெனிலா எசன்ஸ். வாசத்துக்கு வாசம் அடிக்குது இல்லை? வெனிலா ஐஸ்கிரீம். என்ன கலர் வேணும்? கலர் இல்லை, அதுக்கு தானே இருக்கு கலர். என்ன கலர்? ஆரஞ்சு இல்லை, உண்மைக்குமே ரெட் கலர்லாம் தேன்குழல் இருக்கு. அதுக்கான மஞ்சளும் இருக்குத்தான். எங்கள்கிட்ட ரெட் கலர் இல்லை, அப்படியே நாங்கள் மஞ்சள் கலர் ரொம்ப போகிறோம். என்ன செஞ்சுறேன் என்னண்டு எனக்கு இது தெரியும் நினைக்கிறீங்களா? கேசரியோட சந்தோஷத்துக்கு தெரியும். அது ஒரு சம்பவம் என்ன, அது நீங்க இல்ல, நீங்க போயிட்டீங்க. மஞ்சள் கலர்ல என்ன இருக்க? மஞ்சள் கலர்ல மஞ்சள் கலர்ல தேங்குழல் தேன்குழலும் இருக்கு மஞ்சள். ஓ, நீங்க சாப்பிட்றதுல தானே. இனி நாங்கள் இதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு இதுக்கு ஊற்றுங்க. அளவு பார்ப்போம். மஞ்சள் அவருடன் 2.5 கப்புக்கு நாங்கள் தண்ணி அண்டு. உண்மைக்குமே இது ரொட்டிக்கு குழைக்கிற மாதிரியும் குழைக்கிறேன். அதே போல என்னதுக்கு தெரியுமா, மாவுக்கு தோசைக்கு கரைப்பான் அப்படியும் குழைக்கிறேன். 2க்கும் இடையில ஒரு பதமாக குழைக்கணும். தண்ணி தான் இருங்க. கை நடுக்கமா? கை நடக்கம் இல்லை, நீங்கள் சின்ன ஜோப்பில் வச்சு நீங்கள்லாம் கை நடங்குறீங்க. தண்ணி கூட விட்டுட்டீங்களா? பாப்பா இல்லை, பயப்படாங்க கூடாது. என்ன வெள்ளை கலராக கிடக்கு? இனிமையாக பெற போகுது கலர். அதுதான் அத்தானு கொண்டு தெரியா என்ன. நாங்கள் இதை ஒரு இடப்பருவத்தில் கரைச்சிட்டு பார்ப்போம். கரைச்சிட்டு பார்ப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக கரைச்சிட்டேன். இங்கே கிட்ட கொண்டு வந்து இருக்கா காட்டுங்கோ. பாருங்க, உங்களுக்கு என்ன கலர் வந்திருக்கு செந்துற? மஞ்சள் கலர். மஞ்சள் கலர். இங்கே இருங்க. ஒரு என்னன்னு சொல்ற, இப்படி உங்களுக்கு முத்தேக்கே தெரியும். இப்படி விட்டு விட்டு விழுவேன். இப்படி விழுந்தாலே ஓகே. என்ன வடிவா கரைச்சாச்சு? நல்ல வடிவா கரைச்சாச்சு. ஓகே, நீ வேற இப்படியே இருக்கட்டும். இதுக்கெல்லாம் இப்போ போடுறோம் யோசிக்காங்க. அதெல்லாம் நாங்கள் இப்போ அதுக்கு முன்னுக்கு சீனி பானை காய்ச்சோம். இந்த கரண்ட் அடுப்பில் நாங்கள் இதுக்குள்ள சீனி பானை காய்ச்சோம். ஓகே, தண்ணி விடும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் முதற்கட்டு இதுக்கு தேவையான அளவு சீனி போட போகிறோம். சீனி பானைக்கு இதில் இருந்து நாங்கள் 1 கப் அளவு எடுப்போம். என்ன செஞ்சுற? சீனி பானை நிறைய தேவை. ஓகே, இதில் இந்த 1 கப்புக்கு நாங்கள் தண்ணி விடுவோம். கொண்டாங்க, ஒன் பண்ணிட்டு குறைப்போம். என்ன? ஓகே, இதுக்கு ஒரு 3/4 கப் அளவில் தண்ணி சேர்ப்போம். சரி, ஓகே. இல்லை காணும் ஆகலும் தண்ணியாக வந்தால் இது சீனி பானை வராது. என்ன செஞ்சுரு? ஓ, இனி கூட்டுவோம். என்ன கொஞ்சம் பயந்துட்டேன். இதுல உண்மையா அந்த நிமிஷம் இருக்குல்ல செந்துரன், அதாவது டைம் செட் பண்ணி விடுறது. இங்க இருக்க வந்து பாருங்க சீனி பானை. இந்த சீனி பானை நல்ல வடிவா கடையுது.
அப்ப இது நல்ல வடிவா கொதிச்சுட்டு ஒரு இது அந்த கம்பி பதம் மட்டும் இதுக்கு வர தேவையில்லை. ஓரளவு கொதிச்சு வந்தாக்கா சீனி கரைஞ்சி 2 கொதி வந்தாலே சரி. அப்போ நாங்கள் இனி இது 2 கொதி வந்தோடனே சரி. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சீனி பானை நல்ல வடிவாக காய்ச்சிட்டோம். என்ன செந்துறேன் இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? வேற தக்கி வைக்க போகிறோம். எங்கே வைப்போம்? இப்படி வைப்போமே. ஓ காணும் நாளைக்கு ஊற்ற போயிங்களா இருக்குல்ல இப்படி கொடுக்காதீங்க. சரி இனி இதெல்லாம் மிச்ச வெயிலங்கட. ஓகே வேறெல்லாம் அப்படி இருக்கட்டும். நாங்கள் முன்னுக்கோ இந்த பேக் இருக்கல்லோ இங்கே வேறுங்க இந்த பெப்பிங் பேக் இருக்கல்லோ அப்போ ஊதினோன்னு பறந்து இதை நாங்கள் இதுக்குள்ளே வச்சுட்டு இப்படி தாண்டோணும். ஓகே யா கொஞ்சம் தெட்டியே வேணும். எப்படி வச்சுட்டு வருவீங்க? அப்போ என்ன போடுறதுங்க? பிடிச்சி கொண்டு விடலாங்க. இல்லை அப்படி என்றா இது ஃபுல்லாக ஒட்டி பிடிக்கும். இது சொல்கிறீங்களா? நீங்கள் சென்றன் சமையல் விஷயத்தில் நீங்கள் சின்ன ஆள். சரி ஓகே. நாங்கள் இனி இதுக்குள்ளே விடுவோம் என்ன. ஆனால் பதம் தான் சரியா வந்தோடு தெரியல எனக்கு. பாப்போம் எதா இருக்குமே நம்புகிறேன். ஓகே இனி விட்டுட்டோமேல்லோ. ஓகே இது கேக் செய்யுங்க. என்னது கேக் செய்யுது மாதிரி கிடையாது. இப்படி விடுது தானே இருக்கு. இது அப்படி நீங்கள் பிடிங்க. ஓகே இனி இதுண்ட வேலை முடிஞ்சு இனி நாங்கள் ஒன் பண்ணிட்டு ஒன் பண்ணுறதுக்கு பண்ணிட்டு இதை ஹீட் ஆகணும். இது நல்லா கொதிக்கத்தான். ஏன் இப்போ அமத்தாதீங்க இப்படி வச்சிருங்க. கொலை வச்சு நான் படுறேன். சரி இனி நாங்கள் இதுக்குள்ளே பாருங்க இவ்வளோ அண்ணா விடுறேன் நாங்கள். கொஞ்சம் கடவுள் ஆனா உண்மைக்குமே நாங்கள் இந்த சீனி பானைக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டோம். நாங்க தேசிக்கா அப்படி விட்டோம். நாங்கள் கொஞ்சமே தெரியுமோ இது சீனி பானை இருகாம இருக்கிறதுக்காண்டி அதை நாங்க வீடியோல காட்டையில கொஞ்சமே என்ன லேட் ஆயிட்டு எல்லாம் கொதிக்கும். முத்துதான் நல்லா பொங்கினாத்தான் இது ஊத்த அப்படியே வேறு. ஆனா இதை கொண்டு வந்து பட்டிப்பா காட்டுங்க. என்னண்டைக்கு களிமண் கடைசியில வேறு மாதிரியா என்னண்டா தண்ணி பதம் கூடிட்டு உதடியே இல்லை. ஆனால் எனக்கு இப்படியா தான் இருக்கும். பார்ப்போம் ஒரு நாள் தான் என்ன செஞ்சுறேன். குழம்புவீங்களோ இல்லை தானே? குழம்பு மாட்டேன்னு வேறு வேறு நாங்கள் இப்படி தான் செஞ்சுறேன். பவுப்பில் கேக் செய்யறாங்க. தெரியுது பாக்கி என்னது நீங்கள் சுத்த பார்க்க தெரியுது. கேக் செய்யறதோ அப்படி போலாங்களா? எனக்கு கண்டா வெட்டப்பா ஏன் பெருசா விடுறீங்க? பெருசா தான் விடுறாரு. இதுதான் சரியான பதம். ஓ ஏன் 9ல விட்டீங்களா? 6ல விடுங்க. கொதிச்சோன்னு குறைக்கிறேன். பயப்படாங்க நீங்க என்ன கொதிக்கணும் மேமனுக்கு. நான் ஐயோ இதுவும் பார்த்தீங்களா இப்படி வெந்து ஒன்றே இருக்குது. நீங்கள் அந்த பட்டி போட்டுட்டாக்க மாவத்துக்கு கீழே ஊற்றிட்டீங்களே அதே சாண்டில் கையும் கழுவு வெளியில் ஒரு வஞ்சி இந்த களி ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல வடிவா கொதிச்சுட்டு நாங்கள் இனி விடுவோம். செந்திரன் கிட்ட கொண்டு காட்டுறீங்க. சசியாமா கிட்ட கொண்டு வாங்க. அதை விட போகிறேன். செந்திரன் சின்ன ஓட்டையா போட்டுருக்குறாரு தெரியுமா? அப்போ இப்போதான் கணக்காக வருது பார்த்தீங்களா? ஆனால் இப்போ கணக்காக வருது என்ன இங்கே வேறுங்கோ என்னம்மா பொங்கி சின்ன இதான் சின்ன ஜிலேபி. நான் செந்துறேன் சின்ன ஜிலேபி. ஓகே நாங்கள் திருப்போமே நம்மனுக்கு திருப்புங்கோ. என்னண்டா தக்கண்டாக்கள் கறி வீடு வேணும் வேறுங்கோ. ஓகே சின்ன ஜிலேபியும் பெரிய ஜிலேபியும் சுடுவோம் என்ன? ஓ எல்லா ஜிலேபியும் எல்லாத்தையும் முடங்கும். இங்கே யாருங்க செந்துறேன் என்ன மாதிரி ஆக்கள் எல்லாம் வந்துட்டீங்க. இங்கே கிட்ட கொண்டு வந்து வேறுங்கோ எப்படி இருக்கு என்ன? நாங்களா நான் போடுறதுக்கிட்டே எடுக்கலாம். இங்கே அந்த கிண்ணம் மறந்துட்டேன்.
சாரி. அதே போல ஆனா இன்னும் இந்த பையிலானே நான் கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன இருங்க உங்களோட பேக்கெட் என்னது? வட்டாங்க இல்ல குட்டியா போட குட்டியா விட்டுருந்தேன் பயப்படாங்க. பெனாதாம இல்ல ரைட். நாலு குட்டி கூட மிச்சு. வாவ், இப்பதான் சரியாக வந்து கொண்டே இருக்கிறேன். சரி என்னங்க டக்கண்டு இதெல்லாம் பஞ்சு மாரி. பஞ்சு மாதிரி ஆனா என்னமே பொங்குறாருன்னு பார்த்தீங்களா பஞ்சும் கூட. இன்னும் எல்லாரும் மூடிப்பட்டெல்லாம் தெரியும். ஆனா உண்மைக்குமே நல்லா இருக்கு பார்க்கவே. என்ன செந்துற நீங்களும் வந்து விட போறீங்களா? இல்ல நீங்களே சொல்லுமோ இல்ல. இல்ல கேட்டது போல கிடக்காத. ஓகே இங்க அப்படி 4 பேரும் பெருசையில வந்து நிக்கிறேன். நீங்க ஒண்டா விட்டனீங்க இல்ல அதான் பெரிய மனசில போல கவி. ஆனா இந்தியால பிடிக்கிறேன் நம்ம ஒண்டா சுட சுட பிடிக்கிறேன் நமக்கு. அப்ப நாங்க நீ இப்படி எல்லாத்தையும் சுடுவோம் ஃபுல்லா சுடுவோம். என்ன ஃபுல்லா சுட்டு சீனி பானையை ஊத்தி போட்டு பாப்போம். என்ன ஓ சீனி பானைக்கு இப்படியே போட்டு எடுத்து நாங்கள் சீனி பானைக்குள்ள போட்டு நாங்கள்ல நீங்கால அவை நீ நாங்கள் இதை எடுத்துட்டு பாப்போம். என்ன சீனி பானைக்கு ஃபுல்லா ஊத்தி போட்டு சாப்பிடுங்க பாப்போம். சரி ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே செஞ்சு முடிஞ்சாச்சு. நானும் சுட்டு களைச்சி போட்டேன். சுட்டு களைச்சி போட்டீங்க சாமான்லாம் ஒதுக்கியும் களைச்சி போட்டீங்களா? ஓ பின்ன அவரை சொல்றேன் தான் தான் செஞ்சேன். நான் உண்மைக்குமே நான் தான் மோக்கரை சுட்டேன். நான் இதெல்லாம் செந்துடன் தான் சுட்டு தந்தவன். ஆனா உண்மைக்குமே நெச்சு பார்க்கல அதுல வர்றதுக்கு வேற லெவல்ல வந்திருக்கேன். நான் பார்க்கவே தெரியல வந்து பாருங்க எல்லாம் சுத்தா வந்துருக்குறேன். இங்க எல்லாம் நல்ல வடிவா சீனி பானை எல்லாம் ஊறி நல்ல வடிவா ஜிலேபி சேப்பில எல்லாம் வந்துட்டு நான் என்ன செஞ்சுறேன். சிவப்பு கலர்ல நாங்க மஞ்சள் கலர்ல நாங்க எல்லாம் செஞ்சுனாங்க. ஆனா உண்மைக்குமே நல்லா இருக்கு. என்ன உண்மைக்குமே இது வந்து சிவப்பு கலர்லாம் இருக்கிறது. நாங்க வந்து எங்கள்கிட்ட மஞ்சள் கலர் தான் கிடந்து அதோட மஞ்சள் கலர்லயும் இருக்கு. அதுக்கு பேர் ஜிலேபி என்ற ஜிலேபி தேன் கலரும் ஒன்றுதான். நாங்க அப்படித்தான் சொல்றோம். சாப்பிட்டு பாப்போம். நீங்க இனிப்பு சாப்பிடுறீங்களா? உண்மையிலே தெரிஞ்சவன் எனக்கு சின்ன காலமியா சரி இரவா சரி இனிப்புண்டா கொஞ்சம் பஞ்சு பாடுவானே. ஓ சசின் வந்து அங்கானே தேன்குளம் அட்டமு சொல்றேன். ஆளுக்கு எதாவது தெரியுறவன் நல்லாகும். உண்மையிலே உண்மைக்குமே பேர்ல வந்துருக்கும். பேர்ல வந்துருக்கும். நான் நினைக்கிறேன் நீங்க அப்படி செய்யுங்க. நான் நினைச்சு பார்க்கல. உங்களா நல்லா விடுமாண்டோ. ஓ சந்திரன் சாப்பிடவே தெரியுது நல்லா இருக்கு. வந்து இல்லை சாப்பிடுங்க. இனிப்பினால கொஞ்சம் பின்னிப்பேன் நல்லா கிடக்கும். அது நல்லா இருக்கு. எனக்கு முன்னைக்குமே நல்லா பிடிச்சிருக்கும். என்ன பானியெல்லாம் நல்லா வடிவா ஒட்டி பிடிச்சி கடிச்சு சாப்பிட உண்மைக்குமே சொல்லி வேலை இல்லை. வீடியோ முடிச்ச உடனே எல்லாரும் அடிச்சு விட்டணும். வாங்க எப்படி இருக்கணும் சொல்லுங்க. சாப்பிடலாம். எப்படி இருக்கும்? சொல்லுங்க. ஒரு மூண்டாதா? மூண்டாதா? வந்தாட்டா வாங்கணும். ஆனா நான் தான் புல்லா அதை வடிவா வந்துட்டேன். புல்லாமா சுட்டு எனக்கும் பிடிச்சிருக்கா. சாப்பிடக்கூடாது. அதாவது நீங்களும் சாப்பிட்டு பார்த்தா விட மாட்டேங்க. அவ்வளோத்துக்கு டேஸ்ட் ஆகுது. இன்னும் சொல்லவே இதுக்குரிய அந்த ஐட்டங்கள் இருந்தா என்னது இந்த புளியிலே கிலோ நாங்கள் வந்து இப்போ வந்து ஃபுல்லாக ஒட்டியில் புளிஞ்சிருக்கோம் முறுக்கு மாதிரி. அது வந்து அந்த கொஞ்சம் வட்டமாக கொஞ்சம் பெருசாக இல்லை வருது. அப்போ இதுக்குரிய ஐட்டங்கள் இருக்குது. அது வந்து இல்லாதபடியே நீங்கள் அந்த கேக்கு பொருளை வச்சு இல்லை அது இதுக்கெல்லாம் செய்யாது. என்ன அது கொஞ்சம் பெருசா வரும். மற்ற இன்னும் அந்த மிஷின் மாதிரி இருக்கு. அது இன்னும் ஈஸியா இருக்கு. நாங்கள் செஞ்ச பெஸ்ட். ஆனா பெஸ்ட் டைமே போல எல்லாருமே நிக்கல.
வேற லெவல்ல வந்திருக்கு. அதே போல கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க, விட்டவே மாட்டீங்க. என்ன செஞ்சிருன்னு சாப்பிட்டேன் உண்மைக்குமே. அப்ப நாங்களும் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். இந்த கருத்துக்கள் எப்படி இருக்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோ நாளை சந்திப்போம். பாய்.